Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் 12th அப்புறம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற கரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இன்னமும் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நான் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நான் வந்து அட்மிஷன்ஸ் வந்து நான் வந்து போடலாம், ஏன்னா எந்த டைம்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து போடணும், எங்க வந்து நம்ம விண்ணப்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வந்து இருக்கலாம். சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இப்போ வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12th நல்ல மார்க் எடுக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ். சரியா, மேக்ஸ் பேப்பரும் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஆட் ஆகும். ஒருவேளை நீங்க வந்து பியூர் சயின்ஸ் குரூப் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. சரியா, அதனால பயாலஜி நீங்க குரூப் இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் நீங்க வந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதாவது ஒரு தடவைக்கு 100 டைம்ஸ் நீங்க வந்து யோசித்துக்கணும். சரியா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத ஒன் டைம்க்கு நீங்க 100 டைம்ஸ் நீங்க என்ன சொல்றது யோசிக்கணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் படிச்சாதான் நம்ம வந்து ஐஏஎஸ் ஆக முடியும், இல்ல ஐபிஎஸ் ஆக முடியும் அப்படிங்கிற எந்த தாட்டும் கிடையாது. நீங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும், நீங்க வந்து ஐபிஎஸ்க்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூபிஎஸ்சி நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதுமானது. சரியா, ஆனா நிறைய பேர் என்ன தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, பிஎஸ்சி அக்ரி படிச்ச நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ் ஆவோ இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சாதான் நம்ம வந்து அதை ஆக முடியும் அப்படிங்கிற எந்த தாட்டுமே கிடையாது. அது வந்து ஒரு தவறான விஷயம். என்னன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில படிச்ச நிறைய பேர் வந்து ஈவன் நம்மளோட சைலேந்திர பாபு ஐஏஎஸ் அவங்க கூட என்ன பாத்தீங்கன்னா அங்கதான் படிச்சாங்க. சரியா, அதாவது அங்க படிச்ச அலுமினிஸ்க்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பொசிஷன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரைனிங் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக என்ன பண்ணா அங்கே கண்டக்ட் பண்ணாங்க. அதனால அங்கேருந்து நிறைய பசங்க போயிருக்காங்க. தவிர பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சாதான் நான் வந்து ஐபிஎஸ் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு டிகிரி இருந்தாவே நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுதலாம். சரியா, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். இல்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அதாவது அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு நான் வந்து ஒரு பிரைவேட் ஜாப் நான் போறேன் அப்படின்னா நீங்க யோசித்து தான் நீங்க என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சர் நீங்க படிக்கணும். ஓகே, இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன வழிகள் இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th மார்க்கை வச்சு TNAU அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலியமா நாம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நம்ம படிக்கிறதுக்கு போகலாம். இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சரியா, இப்போ உதாரணத்துக்கு SRM டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா NMVன்னு சொல்லிட்டு சவிதா யூனிவர்சிட்டியோட இன்னொரு பிரான்ச் இருக்கு. இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிலே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். இங்க வந்து மார்க் தேவையில்லை, அவங்க சொல்லக்கூடிய ஃபீஸை மட்டும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பே பண்ணா போதுமானது. நாமளே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஃபீஸ் எல்லாம் குறைச்சு அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு தேவைன்னு நீங்க எப்ப வேணா தொடர்பு கொள்ளலாம். அப்போ செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்திகிராம் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஆனா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்திகிராம் யூனிவர்சிட்டியில மட்டும்தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இருக்கு. ஒருவேளை வந்து நீங்க வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம திருவாரூர்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, திண்டுக்கல்ல இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. இங்கெல்லாம் நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னா கியூட் எக்ஸாம் நீங்க எழுதணும். சரியா, கியூட் எக்ஸாம் எழுதினாதான் இப்ப திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்தி கிராமத்துல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்கு, டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இருக்கு. நீங்க அங்க போய் டைரக்டா ஜாயின் பண்ண முடியாது. கியூட் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணாதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க ஜாயின் பண்ண முடியும். அப்போ மூணாவது என்னன்னு சொல்லி கியூட் எக்ஸாம் நம்ம எழுதணும். நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐகேர் மூலியமா, சரியா, ஐசிஏஆர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஐகேர் எக்ஸாம் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒருவேளை 12th மார்க் வந்து ரொம்ப குறைவா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐகேர்ல நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மூலியமா என்ன பண்ணலாம்னா TNAU கவுன்சிலிங் நடக்குது பாத்தீங்களா, அந்த டைம் நீங்க சில கொஞ்சம் சீட் தான் இருக்கும், நிறைய சீட்ஸ் இருக்காது, கொஞ்சம் சீட் தான் இருக்கும். அது மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போடலாம். அப்ப இந்த 4 வகையில உங்களால அட்மிஷன் வந்து போட முடியும். ரொம்ப இதுல ஈஸியா நம்ம வந்து அட்மிஷன்ஸ் வந்து போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டி, NMVன்னு சொல்லிட்டு சவிதாவோட ஒரு பிரான்ச் இருக்கு, சவிதா யூனிவர்சிட்டியோட ஒரு பிரான்ச் இருக்கு. இந்த மூணுலயும் நம்ம ஈஸியா அட்மிஷன் வந்து போடலாம். ஃபீஸையும் குறைச்சு என்னன்னு சொல்லி அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். அதனால
இப்போ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு நம்ம சொல்லிட்டோம். நீங்க இப்ப 12th படிச்சுட்டு இருப்பீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கறதே நம்ம சொல்லிட்டோம். சரியா? அதனால தெளிவா நீங்க என்ன சொல்றீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணி நான் அக்ரிகல்ச்சர் போக போறேனா இல்ல இன்ஜினியரிங் போக போறேனா அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நல்லபடியா மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். நம்ம நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. நீங்க 12th எக்ஸாம் நடந்துட்டு இருக்க போதும் சரி, இல்ல இப்போ வந்தாலும் சரி, இல்ல 12th எக்ஸாம் நீங்க நடந்து முடிச்ச பின்னாடி வந்தாலும் சரி, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அக்ரிகல்ச்சர் அட்மிஷனுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.